தமிழினத்தின் முகமாய் முகவரியாய் உணர்வாய் உயிராய் அறிவாய் ஆற்றலாய் உருவமாய் பொருளாய் அனைத்துமாய் இருந்து எங்கோ இருந்து எங்களையெல்லாம் வழிநடத்துகிற எங்கள் இனத்தின் இறையோன் மேதகவே பிரபாகரன் அவர்களை வணங்குகிறேன். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிடுகிற அன்பிளவல் சிவசோதி அவர்களை அறிமுகப்படுத்தும் இந்த நிகழ்வில் பெருந்திரளாக பங்கெடுத்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் உறவுகளுக்கும் திருமுட்டம் பகுதியில் வாழ்கிற தாய் தமிழ் உறவுகளுக்கும் இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் எனக்கு பின்பாக ஒரு பேருரை ஆற்ற காத்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு அண்ணன் வெற்றிச்சீலன் அவர்களுக்கும் இந்த சிறு பிள்ளைகளின் உரைகளை செவிமடுக்க காத்திருக்கிற அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை உரிதாக்குகிறேன். அறிவிச்சிருந்த சொந்தங்களே, 800 ஆண்டு காலமாக இந்த இனம் சந்தித்திருக்கிற துன்ப துயரங்களுக்கான திறவுகோல் எங்கிருக்கிறது? நாம் துன்பப்பட்டிருக்கிறோம். நம் நிலம் வேட்டையாடப்பட்டிருக்கிறது. நம் அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம் அனைத்தையும் நாம் இழந்திருக்கிறோம் என்பதை உணர்கிற நிலையில் கூட எம் மக்கள் இல்லாத சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் தாழ்ந்து வீழ்ந்து போன ஒரு தேசியனத்தின் விடுதலை கனவை சுமந்து கொண்டு ஒரு அரசியல் பேரியக்கம் உருவாகி வருகிறது. நீங்கள் யோசியுங்கள், இந்த நிலத்திற்கு நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சி ஏன் தேவைப்படுகிறது? எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. எத்தனையோ கோமாளிகள் கட்சி ஆரம்பித்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். வரிசையாக சாரையாக இத்தனை தலைவர் மக்கள், இத்தனை கட்சிகள் குச்சிகள் இருக்கும் போது நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி தொடர்ந்து இந்த நிலத்தில் தனித்து நின்று போராடி கொண்டே இருக்கிறது. ஏன்? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்று முழங்க வேண்டிய அவசியம் எங்க இருக்கிறது? தமிழர் நிலத்தில் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி, அந்த வரியை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த நிலத்தில் 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறது. 60 ஆண்டு காலம் சுபிட்சத்தை கொடுத்திருக்கிறார்கள், மேன்மையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலம் வளர்ந்திருக்கிறது, பொருளாதாரத்தில், வாழ்வியலில் மேன்மை அடைந்திருக்கிறது. எனில் நாம் தமிழரின் தேவை உருவாயிருக்காது. அறிவிச்சிருந்த சொந்தங்கள் அடுத்து ஏறக்குறை 2 மணி நேரங்களுக்கு இந்த நிலத்தில் வரலாற்று பேருரையை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். உங்கள் காதுகளை பற்றி தீட்டிக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனைகளை திறந்து வையுங்கள். மனம் திறந்து நில்லுங்கள். நான் உங்களிடம், திருமுட்டம் பகுதியில் வாழ்கிற மக்களிடம் கேட்பது ஒன்றுதான். ஒரு 2 மணி நேரம் வெற்று பாத்திரமாக நில்லுங்கள். வெற்று பாத்திரம் என்ன? காலி பாத்திரத்துக்குள்ளதான் ஏதாவது ஊத்த முடியும். உங்களுக்கு இருக்கிற ஏற்கனவே இருக்கிற அறிவை கொண்டு எங்களை அளவிடாதீர்கள். உங்கள் மனதிற்குள் பரம்பரையான ரெட்டலை, பரம்பரையான உதயசூரியன் என்கிற அந்த எண்ண ஓட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை அணுகாதீர்கள். ஏன் நாம் தமிழர் கட்சி உருவாக வேண்டும்? யோசியுங்கள். காடு வளத்தை, கனிம வளத்தை, நீர் வளத்தை, மொழியை, பண்பாட்டை, வரலாற்றை அனைத்தையும் இழந்த ஒரு தேசியனத்தின் மக்கள் நாம் தமிழர் என்று எழுதுகிறோம். ஏன்? இதுவரை சாதியாய் மதமாய் பிரிந்து கிடந்த ஒரு தேசியனத்திற்கு நாங்கள் வன்னியர், நாங்கள் பாறையர், நாங்கள் தேவர், நாங்கள் தேவேந்திரர், நாங்கள் செட்டியார், நாங்கள் கோனார் என்று சாதியாக பிளந்து போடப்பட்ட ஒரு தேசியனத்திற்கு நாங்கள் தமிழர்கள் என்று எழுவது வரலாற்றில் தொடக்கம். யோசியுங்கள். இருமாப்போடு நாங்கள் நிற்கிறோம். இதோ மீண்டும் மீண்டும் தோத்து 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 உங்கள் பாதி, உங்களுடைய பாணியிலே சொல்றேன், சீமான் தோற்று போனார், நாம் தமிழர் கட்சி தோற்று போனது. நீங்கள் ஒரு கவுன்சிலர் ஆவீர்களா? இதுவரை ஒரு எம்எல்ஏ ஆகியிருக்கிறீர்களா என்று எக்காலம் ஏளனம் கேலி, இப்படி கேலி பேசுகிற என் பெற்றோரை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். 60 ஆண்டு காலமாக வெற்றி பெற்ற திமுக, அதிமுக இந்த நிலத்தில்
10 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறது. அந்த 10 லட்சம் கோடி கடனை யார் அடைப்பார்? உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற அரசியல் என்பது வளவேட்டைக்குதான அரசியல். இந்த நிலத்தில் ஒரு பெருமகன் உலாவினான். அவன் கொன்று போடப்பட்டதுக்கு காரணம் தெரியுமா? இந்த உலகத்தில் தலைச்சிறந்த தலைவர் மக்கள் எல்லாம் அந்த நிலத்தில் இருக்கிற வளவேட்டைக்காக போராடியவர்கள். கியூபா விடுதலைக்கு போராடியவன், ரஷ்ய விடுதலைக்கு போராடியவன், சீன விடுதலைக்கு போராடியவன், வியட்நாம் விடுதலைக்கு போராடியவன், அத்தனை பேரும் அந்த நிலத்தில் அந்நியர்களின் வேட்டைக்கு எதிராக போராடியவர்கள். இதே நிலத்தில் காட்டுமன்னார்குடி பகுதிகளில், சிதம்பரம் பகுதிகளில், பொன்பரப்பி பகுதிகளில், இந்த பகுதி முழுவதும் இருக்கிற பலவேட்டைக்கு எதிராக ஒரு தலைவன் போராடினான். அவன் தமிழரசன். அவன் ஏன் கொல்லப்பட்டான்? சொல்லுங்கள். தமிழரசன் ஏன் வெட்டி வீழ்த்தப்பட்டான்? என்னைக்காவது யோசித்தது உண்டா? எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், விஜயகாந்த் என்று கேவலம் சினிமா கூத்தாடிகள் பின்னாடி சுத்திய உங்களுக்கு அரசியல் என்றால் என்னன்னு தெரியுமா? வா, அரசியல் பேச போறோம், கேளு. பேசுமா? அரசியல் என்றால் என்ன? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அரசியல் என்றால் என்ன? திருடுறது, கமிஷன் வாங்குறது, கொள்ளையடிக்கிறது, சுரண்டுறது, போய் பேசுறது, பிரார்த்தனம் பண்றது, அதானே? மனசாட்சியை தொட்டு சொல். ஒரு அரசியல் கட்சியில் இணைவது, பதவியை வாங்குவது, வாங்கிய பதவியை வைத்துக் கொண்டு கொள்ளையடிப்பது, கட்ட பஞ்சாயத்து செய்வது, திருடுவது, காவல்துறை அதிகாரிகளை மிரட்டுவது, சொல்லுங்கள். இதான அரசியல்? தமிழர் நிலத்தில் திமுக அதிமுக நிகழ்த்திய பேராபத்தான விஷயம் என்ன தெரியுமா? தமிழனை உழைப்பில் இருந்து வெளியேற்றியது, தமிழர்களை ஒழுக்கமற்றவர்களாக மாற்றியது. அதுதான் திமுகவும் அதிமுகவும் செய்தது. சொல்லுங்கள். ஒழுக்கமான ஒரு தலைவன், ஒழுக்கமான ஒரு தலைவி, சொல்லுங்கள். உங்கள் கட்சியில ஒரு கிளை செயலாளர் ஒழுக்கமா இருக்காங்களா? ஒரு கிளை செயலாளர் ஒழுக்கமா இருக்காங்களா? திமுக அதிமுகவின் தோல்வி என்ன தெரியுமா? காமராஜரையும் கக்கனையும் ஜீவானந்தத்தையும் தோற்கடித்து 70 ஆண்டு காலமாக ஒரு கக்கன், ஒரு ஜீவானந்தம், ஒரு காமராஜர் கூட உங்களால் உற்பத்தி செய்ய முடியல. ஏன் முடியல? நான் இந்த நிலத்தில் ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறேன், சீவசோதி. இந்த மகனை நீ ஆய்வு செய், ஆய்வுக்குட்படுத்து. நான் தெளிவா சொல்றேன், ஆய்வுக்குட்படுத்து. மண்டையில் மூளை இருந்தால், மூளைக்குள் சிந்தனை இருந்தால், அறிவு இருந்தால் ஆய்வுக்குட்படுத்து. இந்திய வரலாற்றிலேயே தொடர்ந்து 70 ஆண்டு கால தேர்தல் ஜனநாயக வரலாற்றில் இதுவரை ஒரு கட்சி அறிவிச்ச அத்தனை வேட்பாளரும் குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இருக்கிறோம். நான் அறிவிக்கிறேன், ஆய்வு செய். எவனடா வேட்பாளரா போடுவ? எவனடா போடுவ வேட்பாளரா? திருட, கஞ்சா குடிக்கி, அயோக்கிய பைய, மொல்ல மாதிரி முடிச்சவிக்கு, கஞ்சா குடிக்கி, சரியா, பொம்பளை பின்னாடி சுத்துற நாய், இவனதான்டா வேட்பாளரா இது வரைக்கும் போட்டீங்க. ஒழுக்கம் கட்ட பயல்களா? ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுமா? மாநில மாநாடு நடத்துறான் திமுக. எப்படி தெரியுமா நடத்துறான்? திருட்டு ரயில் ஏறி மஞ்ச பைய தூக்கிட்டு வந்த திருட்டு பைய கூட்டம், கருணாநிதி குடும்பம் மாநில மாநாடு நடத்துறான். மாநில மாநாட்டுல இருக்கைகளை வச்சுட்டு கூட்டம் வருதோ இல்லையோ இருக்கையில மஞ்ச பைய வச்சிடறான். கோட்ரு, சிப்ஸ், மிச்சரு, தண்ணி பாக்கெட்டு எல்லாமே வச்சிடறான். எப்படி? பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சாச்சு. ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரனா மாறியாச்சு. திருட்டு ரயில் ஏறி மஞ்சப்பை எடுத்துட்டு வந்து மொத்த நாட்டையும் கொள்ளையடிச்சு தமிழனுக்கு கோட்டும் கோழி பிரியாணி கொடுத்து அதே மஞ்சப்பைக்கு அடிச்சுக்க விட்டான். இது கேவலம் இல்லையா? மஞ்சப்பைக்கு அடிச்சுக்கிற மஞ்சமா காணுங்களா? நீ பேசுறது அரசியலா? கொஞ்சம் திட்டினாதான் வருவன் தான் திட்டிட்டு இருக்கேன், மற்றபடி ஒண்ணும் இல்ல. சரியா? கொஞ்சம் பக்கத்துல வா, இன்னும் கொஞ்சம் சங்க திட்டி விடுவோம். சரியா? திட்டுவது எங்கள் நோக்கம் அல்ல. சரியா? மாநில மாநாடு பொதுக்கூட்டம் என்றால் கரும்பை திருடிட்டு ஓடுறது, நொங்க திருடிட்டு போறது, இளநியை பிடிச்சு தொங்குறது, இதுவா ஒழுக்கம்? இதுவா ஒழுக்கம்? நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில மாநாடு நடத்தியது. 5 லட்சம் மானத்தமிழரை திருச்சியில் திரட்டி நிறுத்தினோம். சரியா? ஒரு பின் டிராப் சைலண்ட். உறுதிமொழி எடுக்கும் போது மொழிகாக்க, மண்காக்க, இனங்காக்க என்று உறுதிமொழி எடுக்கும் போது 5 லட்சம் பேரும் எந்திரிச்சு நிக்கிறான். பின் டிராப் சைலண்ட். அந்த ஒழுக்கத்தை திமுக கூட்டத்தில், அதிமுக கூட்டத்தில், விஜய் கோமாளி கட்சியின் கூட்டத்தில் உன்னால் பார்க்க முடியுமா? ஏன் முடியல? என்ன காரணம்? என் அன்பு மக்களே, இந்த உலகத்தில்
எத்தனையோ விடுதலை போராட்ட குழுக்கள் இருந்திருக்கு. கியூபா விடுதலைக்கு நின்ற சேகோரா படை கட்டினான். ரஷ்ய விடுதலைக்கு நின்ற லெனின் படை கட்டினான். சீன விடுதலைக்கு நின்ற மாவோ படை கட்டினான். வியட்நாம் விடுதலைக்கு நின்ற மாசோதிங் படை கட்டினான். இவர்கள் எந்த படையிலும் இல்லாத நேர்மை, ஒழுக்கம், சத்தியம் எங்கள் பெருமாவீரன் பிரபாகரன் கட்டமைத்த விடுதலை புலிகளுக்கு இருந்தது. அந்த ஒழுக்கம் விடுதலை புலிகளை வெட்டி வீழ்த்தினார்கள். 22 நாடுகள் சேர்ந்து 2009 வீழ்த்தினார்கள். விழுந்த இடத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டில் கட்டினோம். எதுக்காக கட்டணும்? விடுதலை புலிகள் போலவே ஒரு நிழல் அரசாங்கத்தை இந்த நிலத்தில் கட்டியிருக்கோம். ஒழுக்கத்துடன் கூடிய ஒரு அமைப்பை கட்டியிருக்கோம். வா, காவல்துறை அதிகாரிகளுக்கு சவால் வர்ற, வாங்க இங்க உள்ள வந்து இந்த கூட்டத்துக்குள்ள உள்ள பூந்து எல்லாரையும் ஊத சொல்லு. ஒருத்தன் குடிச்சிருந்தா மொட்டை அடிச்சுக்கிறேன், ஒருத்தன் குடிச்சிருந்தா மொட்டை அடிச்சுக்கிறேன். வா, திமுக அதிமுக கூட்டத்தில் ஆய்வு செய்ய தயாரா? இந்த நாடு முழுவதும் சாராய பொருளாதாரம் 45,000 கோடிக்கு வருஷம் குடிக்கிறான். பெருமையா சட்டமன்றத்தில் அறிவிக்கிறான். இந்த நாட்டில் கொலை, கொள்ள, வன்முறை, பெண் பிள்ளைகள் வீதியில் நடக்க முடியாத சூழல். நான் ஒரு பெண் பிள்ளை பெற்று வச்சிருக்கேன். சொல்லுங்கள், மனசாட்சி சொட்டு சொல்லுங்கள் பெற்றோர்களே. பரம்பரையா நட்டல, பரம்பரையா உதயசூரியனுக்கு ஓட்டுப்பட்ட அதிகாரிகளே சொல்லுங்கள். என் வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறா. வயசு 5 வயசு தான் ஆகுது. எங்க வீட்டில் மனைவி தினமும் பதட்டமாகறா. ஐயோ, பிள்ளைய தனியா எங்கேயும் விட்டுறக்கூடாதுங்க, பிள்ளைய தனியா எங்கேயும் விட்டுறக்கூடாதுங்க. சத்தியம் சாய், எல்லாருக்கும் இந்த பதட்டம் இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? பெண் பிள்ளைகள் நிம்மதியாக, பிஞ்சு பிள்ளைகள் நடக்க முடியுமா? 60 வயசு கிழவியும் கற்பழிக்கிறான், 6 வயசு பிள்ளையும் கற்பழிக்கிறான். ஆமாவா இல்லையா? ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என் மரபு சொல்லுதே. ஒழுக்கத்தில் சிறந்த ஒரு தேசிய ரத்தை வீழ்த்தியது யார்? கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா. சொல்லுங்கள், உங்கள் தலைவர் மக்கள் நேர்மையை, சத்தியத்தை, அறத்தை சொல்லிக் கொடுத்தார்களா? உழைக்க கற்றுக் கொடுத்தார்களா? கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் 1000 ரூபாய் காசுக்கும் 2000 ரூபாய் காசுக்கும் பிச்சை எடுக்க வைப்பது பேரு என்ன? திமுக பெருமையோடு சொல்லுவான், நாங்கள் சுயமரியாதை இயக்கம், தன்மான இயக்கம். எது தன்மானம்? ஓட்டுக்கு காசு வாங்கி பொழைக்கிறது தன்மானமா? நாங்கள் சுயமரியாதை. எது சுயமரியாதை? சுயமரியாதை என்றால் தன் சொந்த கட்சிக்காரனுக்கு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்கிற நிலையில நீ ஒரு சமூகத்தை வச்சிருக்க. அது சுயமரியாதையா? அது தன்மானமா? சொல்லுங்க. அப்படியே பெருமை பேசுறது எத்தனை பெருமை! 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி தமிழ்நாடு நகர்கிறது. ஐயா ஸ்டாலின் பெருமை பேசுகிறார். சரியா? 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை, எந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் முன்னேறுகிறீர்கள்? ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரம் ஓட்ஸ், நார்வே ஸ்வீடனோட பொருளாதாரம் பால், அமெரிக்காவின் பொருளாதாரம் ஆயுதம், இங்கிலாந்தின் பொருளாதாரம் தொழில் புரட்சி, ஜப்பானின் பொருளாதாரம் மின்னணு சாதனங்கள், சீனாவின் பொருளாதாரம் பேட்டரி. எனில் இந்த உலகம் முழுவதும் வளர்ந்திருக்கிற நாடுகள் ஏதேனும் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது. தமிழ்நாடு எதை உற்பத்தி செய்தது? சாராயத்தை உற்பத்தி செய்தது. சாராயத்தை குடி 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 குடி. இப்பெல்லாம் கல்யாண வீட்லயும் கருமாதியிலையும் என்ன சொல்றாங்க? முன்னெல்லாம் ஊருக்கு ஒருத்தன் குடிப்பாங்க, அவனை எங்க சித்தி சித்தப்பெல்லாம் செருப்பு கொண்டு அடிப்பாங்க, விளக்காமத்தை கொண்டு 12 மணிக்கு அடிப்பாங்க. அடிச்சாங்களா இல்லையா? தண்ணியை ஊத்தி ஊர்ல கலவரமா இருக்கும். இரவு நேரங்களில் 12 மணி ஆனா சித்தப்பா வீட்டுல குடிச்சிட்டு வந்துட்டான், அடி விழுதுறாம்போ. இன்னைக்கு ஊரே குடிக்கிறான், ஊரே குடிக்கிறான். குடிக்காம எவனாவது உட்கார்ந்து இருந்தானா, ஏய் நீ குடிக்க மாட்டியாடா, அட்லீஸ்ட் பீர் கூட குடிக்க மாட்டியான்னு கேட்கறான். ஆமாவா இல்லையா? ஏன் ஏன் இப்படி சொல்றான்? உன்னை எதுக்கு பழக்கப்படுத்தி இருக்கான்? சொல்லுங்கள். ராஜஸ்தான்ல ஒரு கிராமத்துல கடந்த மாதம் ஒரு கிராம மக்கள் கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற இளைஞர்கள் வேலைக்கு போக கூடாது என்று தடை விதிக்கிறாங்க. ஒரு யூடியூப் சேனல் போய் பேட்டி எடுக்கிறான். ஏங்க தமிழ்நாட்டுக்கு போக கூடாதுங்கிறீங்க? வட இந்தியாவில் இருந்து மொத்தமாக தமிழ்நாட்டுக்குள்ள தான் எல்லாரும் போய் வேலையை வாங்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, உழைக்கிறாங்க. மொத்த தமிழ்நாட்டோட பொருளாதாரமும் சுரண்டப்படுது. நீ ஏன்டா போவேன்னு சொன்னா அந்த கிராம பெரியவர் பேட்டி கொடுக்கிறார். என்ன தெரியுமா?
தமிழ்நாட்டுக்கு போனா எங்க ஊரு பிள்ளைங்க குடிக்க கத்துக்கிறான், அதனால போகக்கூடாதுன்னு தடை வச்சிருக்கான். இது உண்மை, சத்தியம். மலேசியாவுடைய பிரதமர் இந்த நாட்டுக்கு தமிழ் மொழிக்கு ஆட்சி மொழியா அங்கீகாரம் கொடுத்திருக்க ஒரு நாடு. சிங்கப்பூர் தமிழ் மொழியை ஆட்சி மொழியை அதிகாரம் கொடுத்த ஒரு நாடு, தமிழை கொண்டாடுகிற நாடு. அந்த நாட்டுல தமிழையும் தமிழையும் கொண்டாடின நாட்டுல இன்னைக்கு ஒரு சேரி பெரிய பகுதி அமைச்சிருக்கான். அந்த தீவோட ஓர பகுதியில தமிழர்கள் இனிமேல் வந்தா இந்த சேரியில தான் இருக்குன்னு சொல்லிட்டான். ஏன் தெரியுமா? காரணம் 2000க்கு பிறகு பிறந்த தமிழர்கள், 2000க்கு பிறகு பிறந்த அத்தனை தமிழனும் குடிக்கிறா என்று மலேசியா ஆய்வு செஞ்சு வச்சிருக்கான். வீதிக்கு வெளியே போய் தங்குறாங்கிறான். மலேசியாவில் காரை துப்ப தொடங்கிட்டான். இந்த ஒழுக்கக்கேடான சமூகத்தை கட்டமைச்சது யார்? கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா. புரியுதா? வாங்க, ஒரு ஒழுக்கத்துடன் கூடிய ஒரு அரசியலை கட்டமைப்போம். வாருங்கள், ஒரு நல்ல கனவை காணுவோம். ஐயா ஸ்டாலின் சொல்கிறார், கடைசியாக தங்களுடைய இறுதி அத்தியாயத்தை திராவிடம் எழுதி கொண்டிருக்கிறது. திராவிடம் சவக்குழியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சரியா? அந்த சவக்குழியின் கடைசி கதாநாயகன் ஐயா ஸ்டாலின் கடைசியா எவ்வளவோ திட்டம் போட்டாம்பா. இயற்கை எப்படி அமைக்குது பாரு. இயற்கை வித்தியாசமானது. இயற்கை எப்பொழுதும் சரியானதை தான் தேர்வு செய்யும். எத்தனையோ திட்டம் போட்டான். கடைசி திட்டம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 பக்கத்துக்கு ஒரு பேப்பர் வந்திருக்கும். என்னது? உங்க கனவை சொல்லுங்க. எத்தனை திட்டம் போட்டல்ல. உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் முதல்வர், நம்ம பள்ளி, நம்ம ஊரு, என்னென்னமோ போட்டான்ல. அது என்ன கடைசி திட்டமா, கடைசி ஸ்கீமா பேனர் வச்சான். என்ன பேனர் வச்சான்? ஊருக்கு உங்க கனவை சொல்லுங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு ஒரே ஒரு கனவுதான். திமுக அதிமுக கட்சிகளை வேரோடும் வேரோடி மண்ணோடும் அறுத்து எறிவதுதான் எங்கள் ஒரே கனவு. அறுத்தெறிவோம். ஏன்? உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லாதிக்க நாடும் போல ஒரு தரமான ஆட்சியை வழங்குவதற்காக. தரமான ஆட்சினா என்ன? தரமான சாலை இருக்கா? தரமான மருத்துவம் இருக்கா? தரமான குடிநீர் இருக்கா? எல்லா ஜீவராசிகளும் வாழ்கிற பூமியாக இந்த பூமி இருக்கா? சொல்லுங்கள். வள்ளலார் வாழ்ந்த நிலம், வள்ளலார் உலவிய நிலம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இந்த மரபு எங்கிருந்து வந்துச்சு? தொல்காப்பியம் கிட்ட இருந்து வந்துச்சு. வள்ளுவ பெருந்தகை கிட்ட இருந்து வந்துச்சு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னா வள்ளுவ பெருந்தகை. ஏன்? இந்த உலகம் மனிதன் வாழ்வதற்கானதா? என் பெற்றோரே, மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இந்த மனிதன் யார் வாழ்வதற்கானது? இந்த பூமி யார் வாழ்வதற்கானது? மனுஷன் மட்டும் வாழ்ந்துட்டா போதுமா? வெறி பிடிச்சிருச்சு மனுஷனுக்கு பூமி பந்துல. ஆங்கிலேயர்கள் இந்த உலகத்தை ஆண்டதன் விளைவு என்ன தெரியுமா? இந்த உலகம் முழுதும் ஆங்கிலேயர் போய் என்ன தெரியுமா கற்பிச்சான்? பணம், பணம், காசு, காசு, துட்டு, மணி, மணி, மணி. எல்லா பயலுக்கு என்ன வெறி? இப்ப மண்டக்கள் என்ன வெறி? சீமன் ஆடுங்கிறான், மாடுங்கிறான், பட்டாம்பூச்சிங்கிறான், மண் புழுங்கிறான், சிட்டுக்குருவிங்கிறான். தானே சீமா மேல, தானே சீமான் தம்பிங்க மேல பிரச்சனை அவனுக்கு. என்ன அன்பு மக்களே, அறிவிச்சு சேர்ந்த பெற்றோரே, நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் செய்யட்டுமா? நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் செய்யட்டுமா? இந்த பூமி மனிதனுக்காக படைக்கப்பட்டதல்ல. எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்தால்தான் நீயும் நானும் நிம்மதியாக வாழ முடியும். தேனீக்கள் செத்து போனால் வெறும் 4 ஆண்டுக்குள் உலகம் அழிஞ்சிருக்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஏனே தேனீக்கள் செத்து போச்சு, சிட்டுக்குருவிகள் செத்து போச்சு, மண்புழு செத்து போச்சு. நம்ம வீடுகளில் வீடு முன்னாடி பார்த்துருப்பீங்க. மழை பெஞ்சதுன்னா, மழை பெஞ்சு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த தண்ணி கிட்ட கீழே குனிஞ்சு பார்த்தோம்னா மண்புழு வெளியே நெண்டும். நம்ம வீட்டு படிக்கட்டில் மண்புழு நெண்டன காலம் உண்டு. மண்புழு இருக்கா? மண்புழு இருக்கா? மண்புழு நீ எப்ப பார்த்த கடைசியா? பிம்பிலிக்கு பிளாப்பி பார்த்த? மண்புழுவை பார்த்த? சிட்டுக்குருவியை பார்த்த? தேன் சிட்டுவை பார்த்த? தூக்குனாங்குருவியை பார்த்த? பார்க்கல. இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க திமுக அதிமுக காரனுக்கு என்ன? டேய், என்னடா ரொம்ப நேரமா ஓட்டு கேட்காம மண்புழு பட்டாம்பூச்சின்னு பேசிட்டு இருக்கான். அதானே அறிவிச்சு சேர்ந்த சொந்தங்களை 1965 சீனாவில் பெரும்பாய்ச்சல் திட்டம்னு ஒரு திட்டத்தை மாவோ அறிவிக்கிறார். சரியா? அந்த திட்டத்தில் அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, ஒரு அரகுற ஆய்வை வச்சுக்கிட்டு நம்பி ஏமாந்து போனார். ஒரு ஆய்வறிஞன் ஒரு பதிவு சொல்றான். ஒருவேளை விளைநிலத்தங்கள்ல இருந்து விளைச்சல் அதிகரிக்கணும்னா என்ன பண்ணலாம்னு ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கையின் முடிவில் விளைச்சலுக்கு எதிராக, நெல் மற்றும் கோதுமை விளைச்சலுக்கு எதிராக இருப்பது சிட்டுக்குருவின்னு ஒரு தவறான அறிக்கை கொடுத்துறான். 1965 மாவோ முட்டாள்தனமா ஒரு அறிவிப்பை கொடுத்துறாரு. எப்படி நம்ம முட்டாள்தனம்னா என்ன தெரியுமா? இந்த மோடின்னு ஒரு முட்டா பையன் நாட்டில் பிரதமராக இருக்கான்ல, அந்த மோடி பையன் முட்டாள்தனம் ஒண்ணு பண்ணா. இந்த கொரோனா பீரியட்ல, கொரோனா வந்த சமயத்துல எல்லாருக்கும் தலைவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. என்ன அறிவிப்பு?
நைட்டு 12 மணிக்கு 10 மணிக்கு எல்லாம் வெளியே வாங்க, வீட்டுக்கு வீதிக்கு வெளியே வாங்க. தட்டு எடுத்துக்குங்க, ஒரு குச்சி எடுத்துக்குங்க, தட்டை தட்டிக்கிட்டே மோளம் தட்டிக்கிட்டே கோ கோ கொரோனா கோ கோ கொரோனான்னு சொல்ல சொன்னார். மோடி சொல்ல சொன்னாரா? இந்த பைத்தியக்கார கும்பல் எல்லாம், இந்த பைத்தியக்கார மொத்த கும்பல் வீதியில இருந்து கோ கோ கொரோனா. ஏண்டா காத்துல பரவற நோய்க்கு கோ கோ கொரோனா அது பரவிடுமாடா, ஓடி போயிருமாடா? ஒரு முட்டா பையலுக்கும் தெரியல. இந்த மோடி முட்டா பையன் சொன்னான்னு எல்லாரும் மோளம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுபோல மாவோ ஒரு தப்பு செஞ்சார் வரலாற்றுல. சீன அதிபர் என்னவா செஞ்சாரு? சிட்டுக்குருவிகள் தான் விளைச்சலுக்கு எதிரியாக இருக்கிறது, அந்த சிட்டுக்குருவியை அழிப்பது என்று அரசாங்கம் முடிவு செய்து அறிவிப்பு என்ன தெரியுமா? 3 நாளைக்கு மக்கள் தூங்கக்கூடாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. 3 நாளைக்கு மக்கள் தூங்கக்கூடாது. என்ன பண்ணணும்? தட்டு எடுத்துக்கணும், மோளம் எடுத்துக்கணும், ட்ரம்ஸ் எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு விடிய விடிய அடிச்சுக்கிட்டே இருக்கணும் மோளத்தை. அப்படி அடிச்சா பறவைகள் பறக்க முடியாம தூங்க முடியாம போயிடும், மனநலம் பாதிச்சிடும். நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க, ஒரு 3 நாள் 4 நாள் தூங்காம இருங்க, உங்களுக்கு மனநலம் பாதிச்சிடும். இவன் அடிக்க விட்டு மோளத்தை அடிக்க விட்டு எல்லாத்தையும் சிட்டுக்குருவியும் செத்து கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே சிட்டுக்குருவி செத்துருச்சு. இனிமேல் இந்த நாடு வல்லரசாயிரம் முடிவு பண்ணிட்டான் சீனாவில். 1965 பெரும்பாய்ச்சல் திட்டம். படிச்சு பாரு, அறிவு இருக்க மட்டும் படிச்சு பாரு. இந்த விஜய்க்கு ஓட்டு போறாலும் தயவு செஞ்சு ஓடி போயிரு, உனக்கு புரியாது நான் சொல்றது. இந்த விஜய்க்கு ஓட்டு போற கோமாளி இருக்கலாம், அவங்களாம் ஓடிடு சரியா? இந்த அணில் குஞ்சுகள்லாம் தயவு செஞ்சு ஓரமா போ, உனக்கு இது புரியாது சரியா? நான் என்ன சொல்றேன்னா, சிட்டுக்குருவி சத்து விழுந்துருச்சு. 3 வருஷம் கழிச்சு 3.5 கோடி சீனர்கள் உணவு பஞ்சத்தில் செத்து போனார்கள். ஆய்வு செஞ்சு மறுபடியும் பார்க்கறாங்க, என்னடா 3.5 கோடி பேர் உணவு இல்லாம செத்து போயிட்டாங்க. ஆய்வு செஞ்சா ஆய்வின் முடிவில் சிட்டுக்குருவிகள் அழிந்ததுதான் இந்த விளைச்சலுக்கு எதிராக மாறி பஞ்சம் பட்டினி பரவியது என்று கண்டுபிடித்து ரஷ்யாவிடம் இருந்து 2.5 லட்சம் சிட்டுக்குருவிகளை காசு கொடுத்து வாங்கி வந்து சீனாவை மாவோ காப்பாற்றினார். இது வரலாறு. இப்ப சிட்டுக்குருவி எங்க போச்சு? தமிழ்நாட்டில் செத்துருச்சு. மண்புழு எங்க போச்சு? செத்துருச்சு. ஏன்? பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன உரமும். ரசாயனத்துறை அமைச்சராக அழகிரி, கருணாநிதியின் தவப்புதல்வன் அழகிரி இருந்தபோது 50,000 கோடிக்கு ரசாயன உரங்களை தென்னாப்பிரிக்காவிலிருந்து வாங்கிட்டு வந்து கொட்டி மண்புழுவை சாவடித்தார்கள். என் அன்பு மக்களே, இந்தியாவின் அழிவுக்கு காரணம் என்ன என்று அந்த வேரை தேடி 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 நீங்க போனீங்கன்னா அது கடைசியாக நேருவின் வீட்டில் போய் நிற்கும். ஜவஹர்லால் நேருவின் வீட்டில் போய் நிற்கும் சரியா? தமிழ்நாட்டின் அழிவுக்கு, தமிழ்நாட்டின் சாபக்கேடாக தமிழ்நாடு மொத்தமாக அழிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ற வேரை தேடி 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 போனா அது கருணாநிதி விட்டு மூக்குச்சந்தில் நிற்கும். கருணாநிதி என்ற ஒரு மகன் வீழ்த்தப்பட்டிருந்தால், எம்ஜிஆர் வீழ்த்தப்பட்டிருந்தால்,
சீனாவில் சிட்டுக்குருவிகள் செத்து விழுந்த போது, அந்த நாடு அழிந்த போது, அந்த நாடு தன்னை எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதை கற்றுக்கொண்டது. அந்த வரலாற்று பாடத்திலிருந்து இங்க சீமான் தம்பிகளும் உங்களுக்கு கற்பிக்கிறோம். எல்லா ஜீவராசிகளும் வாழ வேண்டிய பூமி இது. அந்த அறிவும் தெளிவும் மனிதனுக்கு இருக்கா? நான் சொல்வது போல ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகு என்ன நடந்தது? மனித உளவிலுக்குள் மனிதன் மட்டும் வாழ்ந்தால் போதும், அந்த எண்ணம் வந்துச்சு. மனுஷன் மட்டும் வாழ்ந்தா போதும், இந்த பூமியில மனுஷன் மட்டும் வாழ்ந்தா போதும். அப்படியா? நாம் வாழ்கிற இந்த பூமி தாய். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போறதுக்கு எத்தனையோ விஷயங்களை வைத்திருக்கிறாளே, அந்த பூமி தாயை அவளுடைய இரத்த நாளங்களை வெட்டி எறிவது போல ஆத்து மணலை வெட்டி விற்கிறோம், மலைகளை வெட்டி விற்கிறோம், கனிம வளத்தை வெட்டி விற்கிறோம். ஆனா இந்த திமுக அதிமுக கட்சிகள் இந்த கனிம வளத்த மலைகளை வெட்டி விற்கிறதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, உங்களுக்கு இதை புரியாம இருக்கிறதுக்காக சாராயத்தையும் தேர்தல் நேரத்தில் காசையும் கொடுத்து மழுங்கடிச்சிடறான். என் பெற்றோர்கள் சொல்லுங்கள், எத்தனை வயசுல மூத்த பெற்றோர்கள் இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க பார்த்து வளர்ந்த பூமி இப்ப இருக்கா? நீங்க சிறுவிலையில பார்த்த பூமியாக இந்த பூமி இருக்கா? ஏன் எல்லாத்தையும் வெட்டி விற்பதன் மூலமாக காசாக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் ஒரு வளச்சுரண்டலுக்கு எதிரான ஒரு போர் மக்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பகுதி வாரியாக இன்னைக்கு கன்னியாகுமரியில் இருக்கிற மலைகள் எல்லாம் வெட்டி கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கேரளாவில் மலையாள தேசத்துல மலைகள் இல்லையா? கல் இல்லையா? குவாரி இல்லையா? இருக்கா இல்லையா? ஏன்னா கேரளானாவே அது மலைகளால் சூழப்பட்ட பகுதி, மலையாளம். எனில் வெளிஞ்சமத்துல அதானி துறைமுகம் கட்டுகிறார். அந்த வெளிஞ்சம் துறைமுகத்துக்கு கல்ல எங்கிருந்து வெட்டான்? கன்னியாகுமரியில இருந்து, மதுரையில இருந்து. கர்நாடகாவுக்கு மண்ணை காவிரி ஆற்றிலிருந்து இருந்து மண்ணை எடுத்து கொண்டு போய் கர்நாடகாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அரபு நாடுகளுக்கு இங்க இருந்து மணல் வெளியேறுது பாலாற்றில் இருந்து. எனில் சொல்லுங்கள், இந்த வளங்களை எல்லாம் பக்கத்து மாநிலத்துக்கு போகும்போது நீங்களும் நானும் ஏன் வேடிக்கை பார்க்கிறோம்? மீத்தேன் எரிகாட்டு பிரச்சனையா? சீமான் வரணும். ஸ்டெர்லைட் பிரச்சனையா? சீமான் வரணும். காவிரி பிரச்சனையா? சீமான் வரணும். 8 வழிச்சாலையா? சீமான் வரணும். சரியா? பரந்தூர் விமான நிலையமா? சீமான் வரணும். தமிழ்நாட்டில் எங்க பிரச்சனையா? சீமான் வரணும். ஆனா ஓட்டு போட ரெட்டல உதயசூரியன். என்ன அயோக்கியத்தனம் சொல்லுங்கள். ஓட்டுக்கு மட்டும் யார் வேணும்? ஓட்டு விலை பேசி நீ யாருனே மறந்துட்ட. ஏன்? மூளை வேலை செய்யல, பட்டு போச்சு. தேவையில்லாத தகவல் சரியா கொட்டி கிடக்குது இந்த சமூகத்துல. தேவையான தகவல் தெரியல. ஆமாவா இல்லையா? டிவி, சினிமா, ஆட்டம், பாட்டம், கூத்து, அவ்வளவுதானே. பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். பிஞ்சு பிள்ளைகளை எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? பள்ளிக்கூடங்கள்ல ஆண்டு விழாவில் இன உணர்வை, இனத்தின் மேன்மைய, இனத்தின் வரலாற்ற இல்ல குத்துப்பாட்டு. கல்லூரியில குத்துப்பாட்டு. இன்ஜினியரிங் படிக்க போறான், இன்ஜினியரிங் பள்ளிக்கூடத்துக்கு இன்ஜினியரிங் போயிருக்கான், இன்ஜினியர் ஆவ. ஆனா எல்லாருமே ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கான், ரீல்ஸ் போடுறான். ஆமாவா இல்லையா? சட்டம் படிக்க போறான், கூத்தாடுறான். சரியா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலை அறிவியல் கல்லூரிக்கு போறான், கூத்தாடுறான். ஏன்? கூத்தாடி சமூகம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சட்டமன்றத்தில் பெருமையாக சொன்னார்கள். அறிவு இருந்தா பதில் சொல்லுங்கள். 70 ஆண்டு காலம் இந்த நிலத்தாய் திமுக மாறி ஆண்டுச்சு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்கிறார்கள். இந்த 70 வருஷத்தில் தமிழ்நாடு வாங்கிய நோபல் பரிசின் எண்ணிக்கை எத்தனை? ஒரே ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்கா? கல்வியில் சிறந்த மாநாட்டுல, அந்த மாநாட்டு மேடையில, அந்த பொதுக்கூட்ட மேடையில யார் பேசுறான்? நடிகர் சிவகார்த்திகேயன் பேசுறான். ஏன் மயில்சாமி அண்ணாதுரையை பேச வைக்கல? நீ ஏன் இதை கேட்கல? மாரி செல்வராஜா பேச வைக்கிறது. சரியா? லேப்டாப் கொடுக்குறாங்க, பல வருஷமா நிறுத்தி வச்சுட்டாங்க. கடைசி அவசரமா லேப்டாப் கொடுக்குறாங்க. அந்த லேப்டாப் கொடுக்குற நிகழ்ச்சியில டிசிஎஸ் ஓனர, விப்ரோ ஓனர, மைக்ரோசாப்ட் ஓனர வர சொன்னாங்களா? சென்னையில் இருக்க ஐஐடியில படிச்சு இந்த உலகத்திலே அதிகபட்ச சம்பளம் வாங்குற ஒரு தொழிலாளி, the CEO of Google, சுந்தர் பிச்சை, தமிழ்நாட்டை சார்ந்தவன். அந்த CEO, கூகுளோட CEO சுந்தர் பிச்சையை கூட்டி வந்து அந்த விழாவை நடத்துறாங்களா? அதுக்கு யார் தெரியுமா விழா தலைமை? விஜய் சேதுபதி, நடிகர் விஜய் சேதுபதி. ஏன்? அப்ப பள்ளிக்கூடம் கல்லூரியில எல்லாம்
மாணவர்கள் மத்தியிலும் சினிமா போத சாராய கலாச்சாரம் போத மயக்கத்தில் வச்சிருக்கான். ஏன் கல்வியில் சிறந்த மாநாட்டு மேடையில டிஆர்டிஓட டைரக்டர், பாதுகாப்புத்துறையோட டைரக்டர், ஐஐடியோட ப்ரொஃபசர், அண்ணா பல்கலைக்கழகத்தோட வைஸ் சான்சலர் வேந்தர ஏன் ஏத்தல? இப்ப நான் என்னமோ சொல்றேன்ல, அதுவே உனக்கு முதல்ல புரியாது. பிரச்சனை என்னன்னா, இப்ப நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல, அது உனக்கு புரியாது. நாங்கள் என்ன சொல்றோம்? சத்தியம் செய்துட்டு போறோம். 70 ஆண்டு காலம் திமுக அதிமுகவை நம்பி நாம் நாசமா போயிட்டோம். ஆமாவா இல்லையா? நாங்க கடைசி வாய்ப்பா நிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு நான் சத்தியம் செய்றேன், 10 வருஷம் கழிச்சு உலகத்தில் வழங்கப்படுற எல்லா நோபல் பரிசும் தமிழர்கள் வெற்றி கொள்வார்கள். நான் சொல்றேன், நான் அறிவிக்கிறேன். கிரேக்கத்தை போல, யூதர்களைப் போல, கிரேக்கர்களைப் போல, யூதர்களைப் போல ஒரு அறிவார்ந்த இனமாக தமிழினம் கட்டமைக்கப்படும். சத்தியம் செய்றேன். ஏன் விடுதலை புலிகளை வீழ்த்தினார்கள்? ஏன் விடுதலை புலிகளை கொன்று குவித்தார்கள்? யாருக்கு தெரியும்? தெரியுமா? உலகத்தில் இருக்க எல்லா போர் விமானங்களும் குறைஞ்சபட்சம் 200 மீட்டர் பாதையில், வழித்தட பாதையில் சென்றுதான் டேக் ஆஃப் ஆகும். ஆனால் விடுதலை புலிகளோட போர் விமானம் 20 அடியிலே டேக் ஆஃப் ஆச்சு. அதுக்கு பேர் அறிவியல் புரட்சி. அறிவியல் புரட்சி. இது ஏதாவது உனக்கு தெரியுமா? ஒலிம்பிக்ல 140 கோடி மக்கள் தொகை வச்சிருக்கிற இந்தியா ஒரே ஒரு தங்கம் வாங்க முக்கரா விட்டாங்க. அந்த ஒலிம்பிக் திடல பேண்டிட்டு வந்துருவான். முக்குறான். ஆமாவா இல்லையா? முக்குறான். சரியா? சத்தியம் செய்றோம். நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்குள், சரியாக 10 ஆண்டுகளுக்குள் நடக்கிற ஒலிம்பிக்ல 100கணக்கான பதக்கங்களை குவிக்கிற அறிவித்திருந்த வலிமையான ஆற்றல் மிக்க இளைஞர்களை கட்ட வச்சு காமிக்கிறோம். அப்படி ஒரு நோக்கம் திமுக அதிமுக உண்டா? முடியுமான்னு கேட்கிறியா? சத்தியம் சொல்லிட்டு போறேன். ஆட்சிக்கு வந்ததும் விடுதலை புலிகளுக்கு யாரெல்லாம் மாஸ்டராக ஆசிரியர்களாக இருந்தார்களோ, உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை ஆசிரியர்களும் தமிழ்நாட்டில் வந்து ஆசிரியர்களாக உட்காருவான், பேராசிரியராக உட்காருவான். என்ன நடக்கும்? ஒருவேளை ஒலிம்பிக்ல துப்பாக்கி சுடும் போட்டி வைக்கலாம். பாரு, ஒலிம்பிக்ல துப்பாக்கி சுடும் போட்டியில ஒரே ஒரு பதவி தமிழங்கிட்ட இருந்து வெளியே போயினா மொட்டை அடிச்சுக்கிறேன், நான் சவால் வர்றேன். சரியா? அத்தனை அறிவும் ஆற்றலும் தெளிவும் இருக்கிற ஆகச்சிறந்த அறிவார்ந்த இடத்தை குடியாரமா மாத்தி வச்சுட்டான் திமுக அதிமுக. இப்ப கூட லைட்டா கண்ணு சுத்தும் பாதி பேருக்கு. நான் கீழே இறங்கி வந்ததும் சூப்பரா பேசின கண்ணு, கோட்டர் வாங்கி கொடுப்பான், பகீர்னு இருக்கும். மொத்த சமூகத்தை மாத்திட்டாயா? சமூக மாற்றம். திமுக கிளை செயலாளர்கள்ட்ட கேட்கிறேன், சத்தியம் பண்ணு. நான் சத்தியம் பண்றேன். இங்க பாருங்க, நான் சத்தியம் பண்றேன், நீங்களும் சத்தியம் பண்ணுங்க. சரியா? நான் சத்தியம் செய்கிறேன், எங்கள் தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் ஆணையாக ₹1 காசு கொடுக்காம இந்த தேர்தல் நாங்கள் எதிர்கொள்றோம். திமுக அதிமுக கிளை செயலாளர்கள் சத்தியம் செய்யுங்கள். திருட்டு பையன் அமைச்சர் மேலே பத்திலாம் பேசலாம். அவெல்லாம் திருட்டு பையன். உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உனக்கே தெரியும். உனக்கு தெரியுமா தெரியாதா? திமுகவின் தொண்டர் பெருமக்கள் சொல்லுங்கள், சத்தியம் செய்யுங்கள். எம்எல்ஏ யார்? சின்ன திருடன். அமைச்சர் யார்? லைட்டா பெரிய திருடன். முதலமைச்சர் யார்? பெரிய பெரிய பிக் திருடன். அவ்வளவுதானே? நீ சத்தியம் பண்ணு. காசு கொடுக்காம இந்த தேர்தலை உன்னால் எதிர்கொள்ள முடியுமா? இங்க பாருங்க, இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே நடக்காத அசாத்தியத்தை சீமான் செய்து முடித்திருக்கிறார். சாதாரணமாக சீமானை நீங்கள் எடை போடாதீர்கள். உங்களுக்கு தெரியுமா, அண்ணாதுரை கட்சி ஆரம்பிச்சு திமுக கட்சி கட்டப்பட்ட போது தமிழ்நாட்டின் தெருவுங்கும் அண்ணாதுரை என்ன தெரியுமா பேசினார்? ₹10 பக்தவச்சலன்னு பேசினார். அந்த வரலாறு யாராவது திமுக தொண்டர் திருப்பி பாருங்க. காமராஜர் உயிரோடு இருக்கும் போதே காங்கிரஸ் கட்சி தேர்தலில் 10 பைசா கொடுத்து 10 பைசா 20 பைசா கொடுத்து தேர்தலை எதிர்கொண்டது. 10 பைசா பக்தவச்சலம், 10 பைசா பக்தவச்சலம் என்று சிஎன் அண்ணாதுரை கிண்டல் பண்ணினார். ஏன்? காமராஜர் உயிரோடு வாழும் போதே இந்தியாவில் காசு கொடுத்துதான் தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் ₹1 காசு கொடுக்காம 35 லட்சம் மானத்தமிழின் வாழ்க்கை சீமான் வென்றிருக்கிறார். வரலாற்று மாற்றம் தான் இந்த திவர். நான் தமிழர் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லிட்டு போறேன், அண்ணா அடுத்து கொக்கரிக்க தயாரா இருக்கிறாரு. நான் தமிழ் பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு போறேன், திமிரோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். சரியா? திமுக அதிமுக காரரை பார்த்து பயப்படாத. குடிச்சு கட்டாயம் செத்து போயிருவான். நம்பிக்கையோடு
குடிச்சு குடிச்சு செத்து போயிடுவான். கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். கிட்னி தட்டுப்பாடு தெரியுமில்ல தமிழ்நாட்டில்? கிட்னி தட்டுப்பாடு தெரியுமில்ல தமிழ்நாட்டில்? ஏன் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? குடிச்சு குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. இப்ப எங்க அதையும் திருடி யாரு கொடுக்குறா? அதே திமுக காரன் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையிலிருந்து திருடி கொடுக்குறான். அந்த மருத்துவமனை அவனுக்கு தான், திமுக மருத்துவமனை தான், திமுக பினாமி மருத்துவமனை தான். நான் தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், நான் தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். வழக்கு போட சொல்லு பாப்போம். சரியா? ஏன் எல்லா பயலுக்கும் திமுக அதிமுக ஓட்டு போறவங்க எல்லாருக்கும் கிட்னி சட்டினி ஆயிருச்சு. கிட்னி சட்டினி ஆயிருச்சு. நீ நில்லு, நீ படி, நல்ல உணவை தேடு, நல்ல புத்தகத்தை தேடு, நல்ல நண்பனை தேடு, 16 மணி நேரம் உழைத்துக் கொண்டே இரு. யூதன் இந்த உலகத்தை ஆள்வது போல, மார்வாடிகள் இந்த இந்தியாவை ஆள்வது போல, ஒட்டுமொத்த பூமி பந்தையும் நாம் தமிழர் ஆள்கிற காலம் வந்து கொண்டே இருக்கிறது. நம்பிக்கை. நாம் தமிழர் என்ன தெரியுமா? இத்தனை தோல்விக்கு பிறகும் மீண்டும் மீண்டும் நிற்கிறோம். 1000 முறை தோத்தாலும் மீண்டும் மீண்டும் நிற்போம். நம்பிக்கை, நம்பிக்கை. ஏன் இந்த நம்பிக்கை சொல்லிட்டு போறேன்? ஒத்த கதை, ஒரு கதை சொல்லிட்டு போறேன். இந்த கதையை குறிச்சு வச்சுக்கிங்க. ஒரு உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தார்கள். ஒரு ஆய்வு. இந்த தூக்கணாங்குருவியை பார்த்திருப்பீங்க. அந்த தூக்கணாங்குருவி இந்த உலகத்திலே தலைச்சிறந்த கூட்டை கட்டும். தலைச்சிறந்த கூடு, உயிரினங்களிலேயே தலைச்சிறந்த கூட்டை கட்டுவது தூக்கணாங்குருவின்னு கண்டுபிடிச்சாங்க. என்ன பண்ணாங்க? ஒரு ஆய்வு செஞ்சாங்க. தூக்கணாங்குருவியை பிடிச்சிட்டு வந்து, ஒரு நூற்றுக்கணக்கான தூக்கணாங்குருவியை பிடிச்சிட்டு வந்து கூண்டுக்குள்ள, இரும்பு கூண்டுக்குள்ள அடைச்சிட்டாங்க. தண்ணி, உணவு, தூக்கணாங்குருவி என்னெல்லாம் சாப்பிடுமா, பூச்சி புழு எல்லாத்தையும் உள்ள போட்டாங்க. தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. தூக்கணாங்குருவி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அங்கவே குட்டி போட்டுச்சு, அங்கவே செத்து போச்சு. செத்து போனதை மட்டும் எடுத்து வெளியே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. திருப்பி குட்டி போட்டுச்சு, திருப்பி செத்துச்சு, தூக்கி செத்ததை வெளியே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி போட போட ஒரு 8 தலைமுறை தூக்கணாங்குருவிகளை கூண்டுக்குள்ளே வைத்து ஆய்வு செய்தார்கள். இந்த ஆய்வின் முடிவில் அவர்கள் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் தலைச்சிறந்த கூண்டை கட்டுகிற தூக்கணாங்குருவியை, புயலே அடித்தாலும் சாயாத, பிச்சுக்கிட்டு விழுவாத ஒரு தூக்கணாங்கூட்டை கட்டுகிற அந்த தூக்கணாங்குருவியை 8 தலைமுறையாக இலவசம் கொடுத்து, இலவசமாக படுக்க வைத்து, குடிக்க வைத்து, சரியா போதையில் வைத்திருந்து, அடிமையாக வைத்திருந்து, அவன் மூளை மழுங்கி இருக்கும். இனிமேல் அவனுக்கு தூக்கணாங்குருவிக்கு, அந்த குருவிகளுக்கு கூடு கட்ட தெரியாது என்று அந்த ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கொண்டு 8 தலைமுறைக்கு பிறகு அந்த தூக்கணாங்குருவிகளை வெளியே விட்டார்கள். நடந்த உண்மை என்ன தெரியுமா என் அன்பு மக்களே? 8 தலைமுறைக்கு பிறகு வெளியே வந்த எல்லா தூக்கணாங்குருவிகளும் நேராக சென்று, எப்படி 8 தலைமுறைக்கு முன்னாடி தாத்தம் பாட்டம் பூட்டன் அந்த கூட்டை கட்டினாலோ அதே போல அழகான ஒரு கூட்டை அந்த குருவிகள் கட்டியது. அறிவு சேர்ந்த பெற்றோரே, 800 ஆண்டு காலமாக தமிழர்கள் தங்கள் நிலத்தை, அதிகாரத்தை அனைத்தையும் இழந்து நிற்கிறார்கள். 800 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் தமிழர்கள் ஒரு பேரியக்கம், ஒரு பேரரசை கட்ட வருகிறது. ராஜராஜ சோழனுக்கு பிறகு, ராஜேந்திர சோழனுக்கு பிறகு எங்கள் அண்ணன் சீமான் ஒரு பேரரசை கட்டுகிறான். 800 வருஷத்துக்கு பிறகு அதே மலவரைவோடு களத்துக்கு வருகிறோம். உறுதியாக வெல்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.